வணக்கம். நீங்க பார்த்து கொண்டிருப்பது புதிய யுகத்தில் சட்டம் ஒரு வகுப்பறை. நான் யாழினி திருமுகம். இன்றைய நிகழ்ச்சியில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சட்ட உறுப்பினர், அதாவது ஒரு அரசு ஊழியர் ஒரு தவறு செய்யறாங்க அப்படின்னா என்னென்ன விதிமுறைகள் அவருக்கு இருக்கு அப்படின்றத பத்தி தெளிவா எடுத்துரைக்கிறதுக்காக நம்ம கூட 2 சட்ட வல்லுநர்கள் இருக்காங்க. முதலாவதாக அதிகாரமிக்க அனுபவமிக்க கலைச்செல்வன் சார். உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றத்துல 32 ஆண்டுகளா சட்டப்பணி அனுபவம் பெற்றவர். குறிப்பாக போலீஸ் துறையை சார்ந்த பணி வழக்குகள் மற்றும் பொதுநல வழக்குகளில் சிறப்பு நிபுணராக பணியாற்றி வருகிறார். மேலும் நீதித்துறையை விரும்பும் இளம் தலைமுறைக்கு வழிகாட்டியாக இருந்து லா எக்ஸ்பர்ட்ஸ் MB என்ற அகாடமிக் மூலம் சிவில் ஜட்ஜ் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் நடத்தி வருவதோடு சட்டத்தை சிறப்பு பாடமாக எடுத்துக்கொள்ளும் IAS மற்றும் IPS தேர்வுகளுக்கு பயிற்சி அளித்து வருகிறார். வணக்கம் சார். வணக்கம், அனைவருக்கும் நன்றி. இப்படியாக நம்ம கூட விஜயகுமார் சார் இருக்காங்க. சார் has more than 8 years of experience in civil, criminal and matrimonial cases மற்றும் மக்களுக்கு தொடர்ந்து இலவச சட்ட உதவியும் மேற்கொண்டு வருகிறார். வணக்கம் சார். சார், முதல்ல வாட்ஸ்அப் கொஸ்டின் வந்திருக்கு, நம்ம அதுக்கு போயிடலாம் சார். இவங்களுடைய கேள்வி என்னவாக இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சார் பொதுவா அரசு ஊழியர்கள் எந்த சட்ட விதிமுறைக்கு உட்பட்டு இருக்கணும், கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களான்னு கேக்குறாங்க. அதாவதுங்க, அரசு ஊழியர்கள் அப்படின்னாலே எல்லாருமே இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டவர்கள் தான். அவங்களுக்கு இந்த வழிமுறைகள், விதிமுறைகள், ரூல்ஸு, ரெகுலேஷன், சட்டங்கள் அதெல்லாம் போடுறதெல்லாம் ஆர்டிக்கிள் 309, அதாவது சரத்து 309 இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழே போடலாம். அது ஸ்டேட் கவர்மெண்ட் போடலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் போடலாம். உதாரணமாக ஸ்டேட் கவர்மெண்ட்டுன்னு வச்சிங்களேன், அதில் பல பிரிவு இருக்காங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்னு வச்சிங்களேன், அதுலேயே 3 பிரிக்கலாம். அது நிறையா இருக்குது. எப்படின்னாக்கா, IPSக்கு தனியாக இருக்குது, இந்தியன் போலீஸ் சர்வீஸ்னு சொல்லிட்டு. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு போலீஸ் சர்வீஸ்ன்னு இருக்குது. அது கீழே உள்ளவங்க சபார்டினேட் சர்வீஸ்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல இது இருக்குது. அதே மாதிரி செக்ரட்டரியேட் இருக்குது, செக்ரட்டரியேட் சர்வீஸ் தனியாக இருக்குது. ஒவ்வொரு ஆளுங்களுக்கும் தனித்தனியாக இருக்குது. அவங்க நடத்தை விதிகளும் தனியாக இருக்குது. இதெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் அதே போல தான் IPS இருக்கும். அதே மாதிரி அவங்க டிசிப்ளின் அண்ட் அப்பீல் ரூல்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தனியாக இருக்குது. அவங்க நடத்தை விதிகள் தனியாக இருக்குது. இந்த மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் தனியாக இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் தனியாக இருக்குது. அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்றது மாதிரி தனித்தனியாக இருக்குதுங்க. ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க சார். தொடர்ந்து இன்னொரு வாட்ஸ்அப் கேள்வியும் இருக்கு. சென்னையில் தினேஷ் அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க. இவங்களுடைய கேள்வி என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டம் ஒரு வகுப்பறை நல்ல நிகழ்ச்சி, நான் தொடர்ந்து பார்க்கிறேன், பல தகவல்கள் தருகிறீர்கள், உங்கள் குழுவுக்கு எனது வாழ்த்துக்கள். நன்றி தினேஷ். இவருடைய கேள்வி என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கிய கட்சி உறுப்பினர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞரை அடித்த சம்பவம் குறித்துதான். இப்படி வன்முறையில் ஈடுபடும் அந்த நபர்கள் மீது முறையாக நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் போலீஸ் அதிகாரிகள் மீது எந்த சட்ட விதிமுறைப்படி நடவடிக்கை எடுக்க முடியுமான்னு கேட்குறாங்க சார். அதாவதுங்க, ஒரு நிகழ்வு நடக்குது. நம்ம இந்த நிகழ்ச்சியை நான் என்ன நடந்து சொல்லிட்டு என் மக்களுக்கு தெரியும். அதனால் அந்த விஷயத்துக்கு நான் உள்ளுக்கு போகலை. பட் சட்டத்தினுடைய பார்வையில் போலீஸ் அதிகாரிகள் என்ன செஞ்சுருக்கணும், அவங்க சட்டத்தை மீறும் பட்சத்தில், சட்டத்தை ஃபாலோ பண்ண டைமில் அந்த அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கலாம், சட்டம் என்ன சொல்லுதுன்னு தான் இப்போ நம்ம பேச போகிறோம். நீங்கள் ஒரு சம்பவம் நடந்துருச்சுனாக்கா இம்மீடியட்டாக அந்த ஸ்பாட்டுக்கு விரைஞ்சி போகணும்னு சொல்லுது. இது 157 CRPC. யார் இன்ஸ்பெக்டர் போகணும், இல்லை IO யார் வேணாலும் போகலாம். உடனே எவிடன்ஸை கலெக்ட் பண்ணணும், இம்மீடியட்டாக செய்யணும். அந்த டிலேவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது சட்டம் சொல்லுது. ஆல்ரைட், FIR எப்படி போடணும், உடனே இம்மீடியட்டாக போட்டு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு 24 ஹவர்ஸ்க்குள்ளே அனுப்பிச்சிடணும். தேவைப்பட்டாக்கா சம்மந்தப்பட்டவங்கள அரெஸ்ட் பண்ணணும். இது எல்லாம் செய்யணும்னு சொல்லுது. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் லலிதா குமார் கேஸில் இதை விளக்கமாக சொல்கிறாங்க. இதை வழிமுறையை எந்த இன்ஸ்பெக்டர் செய்யலையோ, இல்லை IO செய்யலையோ, இல்லை விசாரணை அதிகாரி செய்யலையோ, அவங்க மேலே கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கலாம், துறை நடவடிக்கையாகவும் எடுக்கலாம்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டை சொல்லியிருக்குது தெளிவாக. இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் அது செய்ய தவறிய அந்த போலீஸ் அதிகாரிகள் மீது கண்டிப்பாக துறை நடவடிக்கை எடுக்கலாம், கிரிமினல் நடவடிக்கை எடுக்கலாம். பட் எனிவே, இப்போ மேட்ரு இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. 2 சைடும் FIR போட்டிருக்காங்க. அதே நேரத்தில் பார் கவுன்சிலும் இந்த வழக்கை விசாரணை குழு அமைச்சு பார் கவுன்சிலும் இது ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. ஸோ இது வரவேற்கத்தக்கது, இது மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயமா நான் கருதுறேன். ஓகே சார், நம்ம கூட ஒரு காலர் நினைச்சிருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பெயர்? திருவள்ளூர் மாவட்டம் ரெடியூஸ்ல இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், உங்களுடைய சந்தேகம். இந்த சிவில் கேஸ் சார்ட்ட பேசணும் மேடம். ஓகே சார், உங்களுடைய சந்தேகத்தை நீங்க நேரடியாக வழக்கறிஞர்கிட்டே பேசலாம். சரி, சொல்லுங்க சார். சார் சொல்லுங்கள் சார், என்ன ரெடியூஸில் எந்த இடத்துல இருக்கீங்க?
சார் ரெடில்ஸ்ல வந்து செங்குண்டம் நாலவாரி குப்பம் சார். நாலாவது குப்பத்தில் இருக்கீங்களா? பரவாயில்ல, ரொம்ப அருமையான இடம். நல்லா நம்ம லேக் பக்கத்துலேயே இருக்கீங்க. வெரி குட். சார் சொல்லுங்க அதுக்கு சார். முன்னாடி உங்க டிவி வால்யூமை நீங்க கம்மி பண்ணிக்க முடியுமா? ஸோ கம்மி பண்ணிடுறோம் ஓகே சார். சொல்லுங்க சார். சார். இது மாதிரி எனக்கு வந்து ஒரு லேண்ட் மாதிரி இருக்கு சார். சரி ஒரு 15 இயர்ஸாவே போயிட்டு இருக்கு சார். சரி பொன்னேரியில நான் ஜெயிச்சிட்டேன் சார். சரி திருவள்ளூர்ல நான் ஜெயிச்சிட்டேன் சார். வெரி குட். அதுக்கப்புறம் ஹைகோர்ட்ல அவங்க வந்து அப்பீலுக்கு போனாங்க சார். போலாம், செகண்ட் அப்பீல் போலாம். ஆமா, செகண்ட் அப்பீல்ல போட்டு ஆர்குமெண்ட்டே இல்லாம ஒரு ஆர்டர் வாங்கிட்டாங்க சார். ம் அந்த ஆர்டரை எடுத்து நான் தேர்ட் அப்பீல் போனேன் சார். சரி, சுப்ரீம் கோர்ட் போறீங்களா? ஆமா சார், இங்க ஹைகோர்ட் சார். ஹைகோர்ட்ல டிவிஷனுக்கு போறீங்க. ஓகே. ஆமா ஆமா, தேர்ட் அப்பீலுக்கு போனோம் சார். தேர்ட் அப்பீல்ல போகும்போது அவங்க வந்து குமரேச பாபு நீதிபதி ஐயா வந்து எல்லாத்தையும் விசாரிச்சிங்க. விசாரிச்சுட்டு அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க கொடுத்த அந்த ஆர்டர்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. நீங்க உங்களுக்கு சார்பா கொடுத்த ஆர்டரா இல்ல அவங்க ஆப்போசிட் வந்து ஆர்குமெண்ட்டே இல்லாம அவங்க ஒரு ஆர்டர் வாங்கிட்டாங்க. ஆமா, அந்த ஆர்டரை வாங்கிட்டு அவங்க வேலை செஞ்சாங்க. சரி. நாங்க ரெண்டாவது தேர்ட் அப்பீல் போயிட்டு சரி குமரசாமி ஐயா வந்து அதை விசாரணைக்கு வந்தது. விசாரணைக்கு வந்து சிங்கிள் ஜட்ஜி ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஆமாங்க ஐயா, சரி கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்ப இனிமேட்டு அதுல நான் உரிமை கொண்டாடலாமாங்க ஐயா? இந்த நல்லா கேட்டுங்க. சிங்கிள் ஜட்ஜ் ஆர்டரை வந்து கேன்சல் பண்ணிட்டதுனால நீங்க ட்ரையல் கோர்ட்லயும் ஃபர்ஸ்ட் அப்பீலையும் வின் பண்ணது வந்து நடவடிக்கைக்கு வந்துடும். அதாவது லாக் வந்துடும். அதாவது எப்படின்னாக்கா நடைமுறைக்கு வந்துடும். அதனால நீங்க தாராளமா இப்ப ஆஸ் ஆன் டேட்டை வந்து உங்களுக்கு சார்பாக தான் சட்டம் இருக்குது அப்படின்றதுக்காக நீங்க ப்ரொசீட் பண்ணலாம். சரிங்க சரி. ரைட் ரைட். நன்றி நன்றி நன்றி. ரொம்பவே தெளிவா சொன்னீங்க சார். இன்னொரு காலரும் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்டயும் பேசிடலாம். வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பெயர்? விழுப்புரம் மாவட்டம் இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், உங்களுடைய சந்தேகம். நான் ஒரு நபருக்கு ஒரு பவர் கொடுத்தேன். ஓகே சார். அந்த பவரை வச்சு ஒரு ரீஸ்ட் பண்றாரு. ஓகே சார். அவர் அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு, அந்த ரீஸ்ட் பண்ணும்போது லைஃப் சர்டிஃபிகேட் இருக்கணும், அது நீ ஒன்னு அறியாம ரீஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. ஓகே சார். அவர் ஃபர்ஸ்ட் ஒரு லைஃப் இது பண்றாரு, டாக்டர் சர்டிஃபிகேட் கையெழுத்து போட்டிருக்காங்க. ஓகே சார். என்னப்பா விட்டுக்கிறியப்பான்னு கேக்குறேன். ஓகே. மறுபடியும் என்ன பண்றாரு, பட்டிங் நோட்டீஸ் அனுப்புறேன். ஓகே. நோட்டீஸை வாங்கிட்டு 29ஆம் தேதி ஒரு ரிஜிஸ்டர் பண்றேன். ஓகே. அது சாதாரண பிடி வயர் ஏ கிரேட் போற டாக்டர் கையெழுத்து போறது, பிடி வயர் கையெழுத்து போட்டுருவோம். ஓகே. டாக்டர் சர்டிஃபிகேட். ஓகே சார். சரிங்க. இப்போ அதாவது இப்போ உங்க வழக்கு என்னன்னாக்கா பவர் வாங்குனீங்களா? நீங்க பவர் கொடுத்தீங்கன்னா பவர் வாங்குனீங்களா? பவர் கொடுத்தோம் சார். நீங்க பவர் யாருக்கு கொடுத்தீங்க? ஒரு நபர் கொடுத்தேன் சார். சரி, என்ன பவர் கொடுத்தீங்க? இப்போ என்ன பவர்ல என்ன கொடுத்துறீங்க? என்ன அவங்க வேலை செய்யுது பவர் கொடுத்தீங்க? அவர் ஒப்படைக்க எனக்கு திருப்பி வரும்போது ஒப்படைக்கணும்னு கொடுத்துருங்க சார். என்ன ஒப்படைக்கணும்? எனக்கு இடத்த பாத்துக்கணும்னு சொல்லிட்டு ஒப்படைக்க கொடுத்துருங்க. ஓ, உங்க இடத்த அவர் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு மேனேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒப்படைச்சிருக்கீங்க. ஆமா சார். சரி, அது என்னாச்சு? அவர் சரி பெற பாத்துக்கலையா? அது பாத்துக்கல. இடத்த ஒரு டாக்டர் சர்டிஃபிகேட் வச்சு சாதா பிடி வயர் கையெழுத்து போட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டாரு சார். அதாவது ஃப்ராடா ஃபோர்ஜரியா கையெழுத்து போட்டு வித்துட்டாரு, அப்படியா? ஆமா ஆமா சார். நீங்க என்ன நடவடிக்கை? போலீஸ் ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? போலீஸும் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், டிஎஸ்பி கொடுத்தோம், எஸ்பி கொடுத்தோம், கொடுத்தோம். சரி, இருங்க. எந்த மாவட்டத்தில் இருக்கீங்க நீங்க? விழுப்புரம் மாவட்டம். சரி, விழுப்புரத்தில் வந்து இது லேண்ட் கிராப்பிங்ல வரும். லேண்ட் கிராப்பிங்னாக்கா நீங்க எஸ்பி கிட்ட கொடுத்தீங்களா? தனியா டிஸ்ட்ரிக்ட் கிரைம் பிரான்ச் இருக்குது. எஸ்பிடி கொடுத்தேன் சார். ரைட். ஆக்ஷன் எடுக்கல. ஆவண எழுத்தாளர்கிட்டயும் டாக்குமெண்ட் ரைட்டர் பதிவேறன்னு கொடுத்தோம் சார். சரி, இப்போ என்ன சொல்றேன்னா, நீங்க அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போனீங்களா? கோர்ட்டுக்கு போனோம் சார். கோர்ட்டுக்கு கிரிமினல் கோர்ட்டுக்கு போய் என்ன ஆர்டர் கொடுத்தாங்க? எஃப்ஐஆர் போட சொல்லி கொடுத்தாங்களா? எஃப்ஐஆர் எதுவும் போடல சார். இப்ப கோர்ட்ல வந்து நிலுவையில் அவங்களுக்கு ஆஜரே ஆகல சார். இல்ல இப்போ கோர்ட்ல போட்டீங்களா இல்லையா? கோர்ட்ல போட்டோம் சார். கோர்ட்ல போட்டு எவ்வளவு நாள் ஆகுது? 4 வருஷம் ஆகுது சார். 4 வருஷமா? ஆமா சார். கிரிமினல் கோர்ட் போட்டீங்களாங்க? கிரிமினல் கோர்ட்டுக்கு போனீங்களா? கிரிமினல் கோர்ட் சிவில் கோர்ட் போனோம் சார். ஏங்க, இது வந்து பக்கா கிரிமினல், ஃபோர்ஜரி பண்ணியிருக்கான், கையெழுத்து போட்டிருக்கான், 10 வருஷம் ஜெயிலுக்கு போக வேண்டிய ஆளு. நீங்கள் போய் சிவிலில் போட்டால் ஏங்க அது 20-30 வருஷம் எடுக்கும். டேரக்டாக ஒன்றும் வேண்டாம், போனது போச்சு ஆனதாச்சு. இப்போ கூட ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஃப்ரெஷ்ஷாக கம்ப்ளைண்ட் என்னன்னாக்கா அதில் கண்டென்ட் என்ன இருக்கணும்னாக்கா, ஃபோர்ஜரி கையெழுத்து போட்டால் இந்த கையெழுத்தில் போலியான கையெழுத்துன்ற வார்த்தை மட்டும் நல்லா ஆழமாக வச்சு அதை கருவாக வச்சு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க டிஸ்ட்ரிக்ட் கிரைம் பிரான்ச்சுக்கு. கொடுத்துட்டு நேராக மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு போடுங்க. மேஜிஸ்ட்ரேட்னாக்கா நீங்கள் லோக்கலில் வந்தீங்கன்னாக்கா டிஸ்ட்ரிக்ட் முனிசிபல் கம் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் இருப்பாங்க, ஜேஎம்னு இருக்கும்.
அந்த கோர்ட்டில் போனீங்கன்னாக்கா ஒரே வாரத்தில் எஃப்ஐஆர் போடுறதுக்கு ஆர்டர் கொடுப்பாங்க. ஒரே வாரத்தில் எஃப்ஐஆர் போட சொல்லி ஆர்டர் கொடுத்தா இமீடியட்டாக அரெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க போட்ட அந்த பத்திரத்தையும் கேன்சல் பண்ணிடுவாங்க. இது கிரிமினல் கேஸில் போங்க, இமீடியட்டாக உங்களுக்கு 3 மாதத்தில் முடிஞ்சிடும். நீங்கள் சிவில் மேட்டருக்கு போனீங்கன்னு தெரியலையே. சரி, ஆல்ரெடி போனது போட்டோம், இது வக்கீல் செஞ்சுருக்கணும். இப்போயாவது நாளைக்கே நீ கம்ப்ளைண்ட் கொடுங்க, உங்களுக்கு ஒரே ஒரு 3 மாதம் முடிஞ்சிடும் மேட்ரு. அவர் என்ன கேட்குறேன், நீ என்ன பண்ணுவ, கோர்ட்டில் போனால் வீட்டுன்னு தான் போயின்னு இருக்கோம். அதெல்லாம் வேணாம், நான் சொல்கிறேன், நீ கிரிமினல் கோர்ட்டு போங்க, 3 மாதம் முடிஞ்சிடும். பண்ணது தப்பு இதெல்லாம் ஜெயிலுக்கு போயிட்டு அவன் ஜெயிலுக்கு போயிடுவான். அந்த போலி பத்திரத்தை கேன்சல் பண்ணிடுவாங்க, சொத்து உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். நன்றி நன்றி. ரொம்பவே தெளிவா சொன்னீங்க சார். இன்னொரு காலரும் நினைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்டயும் பேசிடலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பெயர்? ஹலோ சார் கேக்குதா? கேக்குது. சொல்லுங்க சார், எங்க இருந்து பேசுறீங்க? குந்தமல்லி பக்கத்துல நம்ம காட்டு வெட்டி கிராமம். ஓகே சார், உங்களுடைய கேள்விங்க நேரடியா வழக்கறிஞர் கிட்ட கேட்கலாம். சொல்லுங்க சார். சார் சொல்லுங்க. கேஸ் ஒண்ணு போட்டோமா, எங்க பக்கம் ஜெயிச்சுமா. அந்த கேஸ் என்ன கேஸுங்க? அதாவது நிலங்க, அதாவது எங்க பாட்டம் சொத்து. சரி. அது நாங்க கேஸ் போட்டோம், கோர்ட்ல இருந்து ஆட்டு எங்க பக்கம் ஜெயிச்சிச்சு. அது வந்து வேற ஆளு பத்திரம் பண்ணி வித்தாங்க. 3 பேரு பத்திரம் மாறி வித்தார். சரிங்க. அது கோர்ட்ல இருந்து வர ஆர்டர் வாங்கி நாங்க ஸ்டேஷன்லயும் ரிப்போர்ட் கொடுத்தோம். தாலுகா ஆபீஸுக்கு போனோம், கலெக்டர் ஆபீஸுக்கு போனோம். யாருமே எதுவுமே பண்ணல. 6 மாசம் ஆச்சு சார். இப்போ உங்களுக்கு தெரியாம அந்த இடத்த வித்துட்டாங்களா? ஆமா சார், வித்துட்டாங்க. அவங்களுக்கு எப்படி அந்த பத்திரம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கணும் இல்லையா? நீங்க எதனா பவர் எதனா கொடுத்துருக்கீங்களா அவங்களுக்கு? பவர்ல எதுவும் தரல சார், அவங்களே ரெடி பண்ணி போட்டாங்க சார். அப்ப ரெடி பண்ணி பண்ணாங்கன்னா அது போர்ஜரி தானேங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து கிரிமினல் ஆக்ஷன் எடுக்க சொல்லுங்க சார். போலீஸ் நான் கம்ப்ளைண்ட் தந்தாச்சு சார். கம்ப்ளைண்ட் கொடுத்து 3 மாசம் ஆகும் சார். சரிங்க, போலீஸ் கம்ப்ளைண்ட் எடுக்கலன்னா நீங்க வந்து கோர்ட்ல வந்து அது சம்பந்தமா டைரக்ஷன் கேளுங்க. அவங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண சொல்லுவாங்க. பண்ணாங்கன்னா கண்டிப்பா அவங்க மேல ஆக்ஷன் எடுப்பாங்க. சரிங்க ஐயா. ஏன்னா அது வழியா போனாதான் உங்களுக்கு ஈஸியா முடிய வேலை. நீங்க சிவில்ல திரும்பி ஷூட் போனீங்கன்னா உங்களுக்கு லேட் ஆகும். அவங்க கிரிமினல் இதுல போங்க. சரியா? கிரிமினல் கேஸ் கொடுங்க. ஓகே. அப்போ கோர்ட்டுக்கு தான் போகணுமா சார்? கண்டிப்பா கோர்ட் தான். போலீஸ் ஆக்ஷன் எடுக்காத பட்சத்துல கோர்ட்ல போய் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணது, அந்த அக்யூஸ்ட் மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண டைரக்ஷன் வாங்கணும். அவங்க டைரக்ஷன் ஒரு வாரம் 2 வாரத்துல கொடுத்துருவாங்க. அதை வச்சு நீங்க போலீஸ்ல கொடுத்தீங்கன்னா அவங்க இமிடியேட்டா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி நடவடிக்கை எடுப்பாங்க. அப்பதான் உங்களுக்கு இது வந்து சீக்கிரமா தீர்வு கிடைக்குங்க. சரிங்க, நன்றி ஐயா. நன்றி ஐயா. தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பெயர்? ஓகே சார், உங்களுடைய சந்தேகத்தை நீங்க நேரடியா வழக்கறிஞர் கிட்ட கேட்கலாம். ஐயா, நீங்க எங்க திண்டுக்கல்ல இருந்து பேசுறீங்களா? திண்டுக்கல் மாவட்டம் பழனி தங்கவேல் மேடம். ரைட் ஐயா, சொல்லுங்க ஐயா, உங்க பேரு? தங்கவேல். தங்கவேலு. சொல்லுங்க தங்கவேலு, என்ன விஷயம் உங்களுக்கு? பொண்ணோட கணவன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி மெதுவா 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 பேசுங்க, மெதுவா சொல்லுங்க. பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது சார். பொண்ணு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது சார்? நீங்க ஸ்பீக்கர்ல போட்டிருந்தீங்கன்னா அதை ஆஃப் பண்ணிட்டு பேச முடியுமா? என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு சார். 12 வருஷமா? 2 வருஷம். சரி, 2 வருஷம் ஆச்சு. ரைட்டு. என் மருமகன் வந்து வேண்டாம்னு சொல்லி திண்டுக்கல் குடும்ப வழக்குல கேஸ் போட்டிருக்காங்க. யார் போட்டது? என் மருமகன். மனைவி போட்டிருக்காங்களா? ஆமா சார். சரி. அந்த வழக்கு போகும்போது போலீஸ் ஸ்டேஷன்ல பிடிச்சு கொடுக்க கருத்துல இடம் இருக்கா சார்? நீங்கள் கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் மெதுவாக பேசினா தெரியும். இப்போ வந்து கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது. வழக்கு என்ன வழக்கு போட்டிருக்காங்க? டைவர்ஸ் போட்டிருக்காங்களா? வந்து வேண்டாம்னு சொல்லி டிவைஸ் போட்டிருக்காங்க. அந்த டைவர்ஸ் நோட்டீஸ், டைவர்ஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஆமா சார். சரி, விவாகரத்து வேணும்னு கேட்டிருக்காங்க. கரெக்டு. இப்போ என்ன போலீஸ் என்ன செய்கிறாங்க? நான் என்ன ஐடியா பண்ணியிருக்கிறேன், அந்த வழக்கு போகும்போது நான் காவல் நிலையத்துல புகார் பண்ணலாமா? இப்போ என்ன புகார், அவங்க மேல என்ன புகார் பண்ணலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? என் மருமகன் என் பிள்ளையோட வாழணும்னு புகார் கொடுத்துருக்கேன். என் மருமகன் என் பிள்ளையோட வாழணும் அப்படி புகார் கொடுத்தேன். சரி, அதாவது ஒன்று சொல்ல பாருங்க, விவாகரத்து கோர்ட்ல விவாகரத்து சம்பந்தமா தான் விசாரிப்பாங்க. ஒரு நிமிஷம். அதாவது விவாகரத்து சம்பந்தமா கோர்ட்ல இருக்கும்போது கிரிமினல் வழக்கு எடுக்கலாம்னா தாராளமாக எடுக்கலாம். போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா தாராளமாக கொடுக்கலாம். ஆனால் அது கிரிமினல் சம்பந்தமான அது வழிமுறைக்குள்ளே இருந்தால் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். உங்கள் ஒய்ஃப் மேலே கோர்ட்டில் கேஸ் இருக்கிறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை, தாராளமாக கொடுக்கலாங்க நீங்கள். ஓகே சார், நன்றி. ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க சார். நம்ம கூட இன்னொரு காலரும் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பெயர்? கடலூர் மாவட்டத்துல இருந்து பேசுறேன்.
ஓகே சார், உங்களுடைய சந்தேகத்தை நீங்க நேரடியாக வழக்கறிஞர்கிட்ட கேட்கலாம். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார் இப்போ ஒரு எம்ப்ளாயி இருக்காரு சார். சொல்லுங்க. அவர் வந்து சர்வீஸ்ல இருக்கும்போது ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாரு. சரிங்க. யார் இறந்துறது? அப்பா இறந்துடுறாரு. சரிங்க. சரி சரி. மனைவி பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்க. அவங்க வந்து வேலை வேணுமா பென்ஷன் வேணுமான்னு கேக்குறாங்க நிறுவனத்துல. சரிங்க. பசங்க எல்லாம் வயசுக்கான பசங்க இருக்காங்க, கல்யாணம் பண்ண பசங்க இருக்காங்க, வேலை கொடுத்து எழுதி கொடுத்துட்றாங்க. சரி. எல்லாருமே அப்டேட் பண்ணி இவருக்கு தான் கொடுக்க ஃபேமிலி கொடுத்துறாங்க. வாங்கி வச்சுட்டு வேலை தரன்னு சொல்லிட்டு தரல. சரிங்க. நாளடைவுல வந்து அவங்களும் வந்து அதே நிறுவனத்தோட லாரி மூலமா இறந்துடுறாங்க ஆக்சிடென்ட்ல. உடனே அந்த கேஸை தூக்கி பண்ணி இந்த சுதந்திர வேலை தரன்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க, ஒரு பேப்பர் கொடுக்குறாங்க. சரிங்க. எந்த கேஸும் போட வேணாம், நாங்க கொடுத்துடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. நானும் நாட்கள் வளர்த்துறாங்க. நாட்கள் வளர்த்து பேச்சுவார்த்தை பண்ணி தோழர்கள் ஆணையம் கூப்பிட்டு இல்லையா அவங்களுக்கு வேலை தரலாம் பண்ணல, அந்த இழப்பீடு அவருடைய பென்ஷன் தொகை பென்ஷன் மாதிரி வேலை தரலன்னா அதை நீங்க கொடுத்துதான் உங்களுக்கு பென்ஷனும் தரலையா? ஏன்னா அவங்க ஒய்ஃப் இறந்ததுனால ஒய்ஃபுக்கு மட்டும் தான் தர முடியும். ஒய்ஃப் இறந்ததுனால அவங்களுக்கு தர முடியாது. இப்ப எதுவுமே தர முடியாது, எதுவுமே இல்லாம அப்படியே விட்டு சார் இந்த கேஸ் 20 வருஷம் ஆயிடுச்சு. என்ன சொல்றாங்க, நாலு கடத்தின பேருக்கு உங்களால முடிஞ்ச கோர்ட்ல போட்டு வாங்கிக்கணும்னு சொல்லி நிறுவனத்து மூலமா சொல்றாங்க. அது ஒரு முடிவே இல்லாம அதாவது சார் கருணை அடிப்படையில கண்டிப்பா உங்களுக்கு வேலை கொடுத்துருக்கணும். அவன் நியாய பிரகாரம் வந்து வேலை உங்களுக்கு பென்ஷன் கொடுக்காத பட்சத்துல வேலை கண்டிப்பா வாரிசுதாருக்கு யாருக்காவது ஒருத்தர் கொடுத்துருக்கணும். அவங்க கொடுக்கல. இதனால இப்ப சில இதுல வந்து டிபார்ட்மெண்ட்ல என்ன பண்ணிட்டாங்க, அந்த வாரிசு உரிமை இதை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. சில இதுல தான் இருக்கு. பட் இது சம்பந்தமா நீங்க வந்து இனிமே அவங்க ஆக்ஷன் எடுக்கலன்னா கோர்ட்டை தான் சார் நீங்க நாடணும். கோர்ட்டை நாடினாதான் இதுக்கு ஒரு தீர்வு வரும். கண்டிப்பா போங்க, உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுடைய ஊர் எந்த ஊருங்க? கடலூர் மாவட்டம் சார். கண்டிப்பா அங்கேயே கோர்ட்ல இருப்பாங்க. அந்த இடத்துல போய் நீங்க என்கொயரி பண்ணி இது போல சட்ட உதவி மையம் எங்கன்னு கேட்டா சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட போய் நடந்த விஷயங்களை சொல்லுங்க, உங்களுக்கான கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்ல சார், இப்ப இது இலவச வழக்கு எடுப்பாங்களா? எடுப்பாங்களா? கண்டிப்பா எடுப்பாங்க. இதுல என்ன இருக்குது? இது நடக்கும்போது உங்களுக்கு ஒரு அநியாயம் நடக்குது, அதுக்கு எடுக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? ஒன்னும் பென்ஷன் எடுக்க மாட்டேன் சொல்ல மாட்டாங்களா? அதெல்லாம் இல்லைங்க. ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்த லெட்டர் எல்லாம் வச்சிருக்கீங்களா? எல்லாமே கலெக்டர் ஆர்டர் போட்டோம், அதை மதிக்கல அவங்க. அதெல்லாம் வச்சு நீங்க கண்டிப்பா கோர்ட் மூலியமா கோர்ட் ஒரு ஆர்டர் கொடுத்துச்சுன்னு வச்சுங்களேன், அவங்க கண்டிப்பா ஒபே பண்ணி ஆகணும். கண்டிப்பா விசாரணை எடுப்பாங்க. நீங்க அப்ளை பண்ணுங்க. சரியா? ஓகே சார், கண்டிப்பா அவங்களுக்கு பயனுள்ளதா அமையும் சார். தொடர்ந்து வாட்ஸ்அப் கொஸ்டின்குள்ள போயிடலாம். தேவா அப்படின்றவங்க வந்துட்டு மயிலம் அப்படின்ற ஊர்ல இருந்து கேட்டிருக்காங்க. இவங்களுடைய கேள்வி என்னவாக இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உச்சநீதிமன்ற நீதிபதி மீது செருப்பு வீசுவது ஒரு தவறான செயல். தொடர்ந்து இப்படி நடப்பது கண்டிக்கத்தக்க செயல். சமீபத்தில் கூட மகாராஷ்டிரா உயர்நீதிமன்ற நீதிபதி மீது செருப்பு வீசப்பட்டுள்ளது. இந்த சம்பவங்களை தடுக்காத மற்றும் நடவடிக்கை எடுக்காத அரசு அதிகாரி மீது எந்த ஒரு சட்ட விதிமுறைகள் கொண்டு நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு கேக்குறாங்க சார். அதாவதுங்க, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி நீதியரசர் மாண்புமிகு கவாய் அவர்கள் மீது செருப்பு வீச்சு, இது உண்மையிலேயே உலக லெவலில் வந்து ஒரு தலைகுனிவை இந்தியாவுக்கு ஏற்படுத்திய ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். இதில் ஏன் இந்த மாதிரி செஞ்சுன்னு சொல்லிட்டு அந்த அட்வொகேட்டு கேட்டாக்கா, அவர் நான் மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. காரணம் என்னன்னாக்கா, நான் ஒரு பொதுநல வழக்கு போடுறேன். ஒரு கோயிலில் வந்து விஷ்ணுடைய சிலை வந்து தலை சிதைக்கப்பட்டிருக்குது, அதை தொல்லியல் துறையில் நீங்கள் சரி செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு டைரக்ஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். அவருக்கு என்ன சொல்கிறாருனாக்கா, இதை வந்து பப்ளிசிட்டிக்காக போட்ட ஒரு வழக்கு அப்படி சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, அதுக்கு மேலே ஏன்பா நீ விஷ்ணு பக்தர் தானே, போய் கடவுள்கிட்ட போய் சொல்லு, அவர் சரி செஞ்சுக்காரு அப்படின்னு சொல்லும்போது அது எனக்கு ஊண்டிக்காக இருந்தது, அதனால தான் நான் அந்த மாதிரி செஞ்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதில் என்னுடைய கருத்து என்னன்னாக்கா, ஒரு டயஸில் உட்காந்துருக்கிற ஒரு பெரிய ஒரு லெவலில் இருக்காங்க, அவங்களாம் வந்து அந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை உதிக்கிறதுனால இந்த நிகழ்வு நடக்குது. ஆனால் அந்த மாதிரி வார்த்தைகளை உதிக்கிறத வந்து தவிர்த்திடணுன்ற ஒரு எண்ணம் தான் எனக்கு. ஆனால் எது எப்படி இருந்தாலும் இவர் செஞ்சது ரொம்ப தப்பு. செருப்பை காமிச்சது, செருப்பை விசுன்னு ரொம்ப கண்டிக்கத்தக்கது. இதை உண்மையிலேயே என்ன செய்யணும்னாக்கா, அந்த கன்சர்ன் ரிஜிஸ்ட்ரார் இருக்காங்க இல்லையா, உச்சநீதிமன்ற ரிஜிஸ்ட்ரார், அவங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஆனால் மேல்மட்டமாக ஒரு பெருந்தன்மையாக உச்சநீதிமன்ற நீதிபதி என்ன சொன்னால், இது ஆக்ஷன் எடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால அதிகாரிங்க எடுக்காமல் இருக்காங்க. அந்த சூழல் தான். மற்றபடி அதிகாரிங்க உடனே எடுத்துருக்கணும். எடுக்காத அதிகாரிங்க மேலே நான் இப்போ ஏற்கனவே சொன்னது மாதிரி 166 கேபிட்டல் ஐபிசி படி ஆக்ஷன் வந்துடும். இது ஒன்று. ஆனால் இது தொடர் கதையாக மகாராஷ்டிரா அதுலேயும் நடக்குது. அங்கே உள்ள நீதிபதியும் நீங்கள் ஆக்ஷன் எடுக்க வேணான்றாங்க. இது கண்டிப்பாங்க, இது வந்து நீதிமன்றத்துக்கு ஏற்பட்ட அவமானம் மட்டும் கருதக்கூடாது. இந்த நீதித்துறையில் செயல்படக்கூடிய ஒவ்வொரு அட்வொகேட்டுக்கும், ஒவ்வொரு
ஸ்டாஃபுக்கும் ஏற்பட தலைகுனிவாக தான் கருதுறேன். இதில் எந்த அட்வொகேட்டும் ஈவன் பப்ளிக் கூட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். நீதியரசர் வேணாம் சொன்னா கூட உண்மையிலே பப்ளிக்கே கூட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் மன்னிக்கவும் கூடாது, விடவே கூடாதுங்க. ஸ்ட்ரிஞ்சனாக ஆக்ஷன் எடுக்கணும் தான் என்னோட கருத்து. ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க சார். நம்ம கூட இன்னொரு காலர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க? உங்க பெயர்? நாங்க தாராபுரத்துலேருந்து பேசுறோம்மா, திருப்பூர் மாவட்டம். ஓகேம்மா, உங்களுடைய சந்தேகத்தை நீங்க நேரடியாக வழக்கறிஞர்கிட்ட கேட்கலாம். ஓகே சொல்லுங்கம்மா. சார், என் பையனுக்கு 26 வயசு ஆகுதுங்க சார். சரிங்க. 23 வயசுல ஒரு இடத்துல வேலைக்கு போயிருந்தானுங்க. சரி சரி. போன பக்கத்துல அந்த பெண் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஆசவாசத்தை கூட்டி அவங்க அம்மா எல்லாம் சேர்ந்து அவங்க அப்பா இல்லைங்க காட்டி அவங்க சொல்லவும் சரின்னு அங்கேயே எங்கள்கிட்ட பழத்திக்கிட்டு அங்கேயே தங்கிட்டாங்க சார். கிட்டத்தட்ட 2 வருஷமா. எங்க தங்கி இருக்காரு? அந்த கடையிலேயே தங்கி இருந்தானுங்க. சரிங்க. கடையில வேலை செய்யறாரா? வேலை செஞ்சுட்டு இருந்தானுங்க. சரி. ஆமாங்க, இந்த கடையில தங்கிருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கவாக்கா அந்த பொண்ணை கட்டி தரேங்க அவங்க அம்மா சொல்லவும் அங்கேயே தங்கி இருந்தானுங்க. ஓ, அந்த கடைக்காரங்களே பொண்ணையும் கொடுத்துட்றாங்களா? பொண்ணு தரேன்னு சொல்லி ஆசைவாசத்தை கூட்டி என் பையன்ட்டு அங்கேயே எடுத்து வச்சுட்டாங்க, பிரெயின் வாஷ் பண்ணிட்டு வேலை வாங்கிட்டு இருந்தாங்க. கரெக்டா? வேலை ஆமாங்க சார். நாங்களும் சரி எவ்வளவோ சொல்லி பார்த்து கேட்கல, இடம் சரியில்லாத இடப்பா வேணும்னு. இப்போ பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? இல்லைங்க சார், பொண்ணு என்னன்னா வேற ஒரு பையனோட ஓடி போயிட்டாங்க சார். ரொம்ப சந்தோஷம். அவ வந்து இப்பதான் 8வது படிக்கிறாங்க சார். சரி. ஆமாங்க, அதனால இவன் மேல என்னன்னா கூட்டிட்டு வந்து அவங்கள வர வச்சு அந்த பையனையும் அந்த பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போகவும் என் பையனையும் சேர்த்து போக்குவரத்துல உட்கார வச்சிட்டாங்க. எதுக்கு உங்க பையனை எதுக்குமா கூட்டு போனாங்க? என் பையன் தாங்க சார் இதுக்கே போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிருக்கேன் அவங்க அம்மாவோட. அவங்கள வர சொல்லி அவங்க ஓடி போனவங்கள வர சொல்லி. சரி. கார்ல போயிருக்கிறாங்க, போனவங்களை வர சொல்லி பேசி அதை இதையும் பேசி வர சொல்லி கடைசியில போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம். ஆமா, இவங்க யாரு உங்க பையன் மேல என்ன கம்ப்ளைண்ட் எதனா கொடுத்திருக்காங்களா? ஆமாங்க சார். என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க? அதாங்க சார், இப்ப பாலியல் தொந்தரவு கொடுத்ததாகவும் அவங்க அம்மாவோட தப்பா இருந்ததை பார்த்ததாகவும் அந்த பொண்ணே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாங்க. சரிம்மா, போலீஸ் விசாரணை பண்ணிருப்பாங்க இல்லையா? பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்கன்னா? பொய்யாதாங்க சார். ஏற்கனவே நாங்க 3-4 தடவை கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். தெரியும், நல்லாவே தெரியும் உங்களுக்கு இடம் சரியில்லாத இடம் அப்படின்னு அவங்களுக்கும் தெரியுங்க. கரெக்டுமா. அதாவதுமா போலீஸுக்கு வந்து பிரச்சனை போயிருச்சு இல்லையா? கண்டிப்பா வந்து அவங்க என்கொயரி பண்ணுவாங்க. ஏன்னா என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு உங்களுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. அங்க என்ன நடந்துச்சுன்றது போலீஸ் என்கொயரி பண்ணாதான் அதுல சார். பண்ணதுலதான் அந்த பையனும் கூட்டிட்டு போன பையனும் ஆசை வார்த்தை காட்டி கூட்டிட்டு போயிட்டேன் 8வது படிக்கிற பொண்ணு அப்படின்னு மைனர் பொண்ணு அப்படின்னு கடத்திட்டு போயிட்டாங்க. இல்லம்மா, கடத்திட்டு போனது அந்த பையன் போனதை விட்டுருங்க, அது அவன் மேல கண்டிப்பா ஆக்ஷன் எடுப்பாங்க, அது முடிஞ்சிடும். உங்க பையன் எதனா தவறு செய்யாத பட்சத்துல கண்டிப்பா போலீஸ் அவர் மேல நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. அப்படி தவறு செய்யாம நடவடிக்கை எடுத்தாங்கன்னா அவங்க மேல நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் கண்டிப்பா. சரியா? என்கொயரி பண்ணிட்டு தவறு இல்லாத பட்சத்துல இவரை கண்டிப்பா விட்டுருவாங்கம்மா. அதை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். வந்துட்டு இப்ப மாசம் அவனுக்கு இது வர சொல்லி போயிட்டு வர்றேங்க சார், ஆஜராயிட்டு வர்றானுங்க. ஓ, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டாங்களா? ஆமாங்க சார், ஃபைல் பண்ணி 45 நாள் உள்ளேயே இருந்தாங்க சார். ஓ, அப்படிங்க. அப்ப இனிமே வந்து நீங்க அட்வொகேட் மூலியமா தான் நீங்க வந்து கோர்ட்ல வாதாடி அது உண்மை நிரூபிக்கிறதுக்கு என்ன வழிமுறை இருக்கோ அதை நீங்க செய்யணுமா? என்ன ஃபைல் திருந்த மாட்டேங்கிறாங்க சார். நாங்க எது பார்க்கலாம் பிடிக்கலன்னா அதுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க சார். இல்லம்மா, ஃபர்ஸ்ட் இந்த கேஸ் முடியணுமா. முடிஞ்ச பிறகு தான் உங்களுக்கு ஒரு இது வரைக்கும் நீங்க நல்ல ஒரு அட்வொகேட்டை அரேஞ்ச் பண்ணிட்டு கேஸை ஃபர்ஸ்ட் முடிக்கிறதுக்கு வழி பாருங்கம்மா. காலர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பெயர்? நான் திண்டிவனத்திலிருந்து பேசுறேங்க. ஓகே சார், உங்களுடைய சந்தேகம்? இந்த தொலைத்தொடர்பு சம்பந்தமா கேட்கலான்ட்டு. ஓகே சார், உங்களுடைய சந்தேகத்தை நீங்க நேரடியாக வழக்கறிஞருக்கு கேட்கலாம். சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். சார், நான் வந்து கவர்மெண்ட் டீச்சர் சார். சரிங்க. எங்க ஸ்கூலுக்கு கம்பெனி பேர் சொல்ல வரல, ஆனா ஒரு ஃபைபர் நெட் ஒன்று போட்டோம். என்ன போட்டீங்க? ஃபைபர் நெட் சார், ஃபைபர் நெட். சரி சரி, ஃபைபர் நெட் போட்டீங்களா? ஓகே. என்ன ஆச்சுங்கன்னா வந்த ஒரு 2 நாள்ல ஒர்க் ஆச்சு சார். சரி. அதுக்கப்புறம் ஒர்க்கே ஆகல. சரிங்க. இது சம்பந்தமா அது வந்து போட்டார் பாத்தீங்களா? ஆமா. அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி அதாவது மெசேஜ் மூலியமா கம்ப்ளைண்ட் பண்ணிச்சு, அதாவது போன் மூலியமா நிறைய வாட்டி கான்டாக்ட் பண்ணா அவர் கண்டுக்கவே இல்லை. அது கண்டுக்க மாட்டாங்க, காசு வாங்கிட்டா கண்டுக்க மாட்டாங்க. சொல்லுங்க. அதுக்கப்புறம் அந்த 1988 போட்ட பாருங்க. 1988 போட்டா அவங்க இது வந்து இன்னொரு நம்பர் ஒரு நம்பர் கொடுத்தாங்க. அதுவும் பண்ண மாட்டாங்க. அடுத்து சார் சொல்லுங்க. அதுதான் சார். இப்ப யாருக்கிட்ட இது நான் கான்டாக்ட் பண்றது? யாருக்கிட்ட கான்டாக்ட் பண்றதுன்னா சார், அந்த ஆபரேட்டர் நீங்க வந்துட்டு ஹெட் யாருன்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து
எல்லாமே ஹிந்தி பேசுற ஆளுங்களால தான் அனுப்பிச்சு விட்டுருவாங்க. நீங்க யார்கிட்ட சொன்னாலும் அதுக்கு தீர்வே வராது உங்களுக்கு. இது ட்ராயில கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா? ஆமா, ட்ராயில நீங்க ஆன்லைன்ல மெயில் அனுப்பிச்சாலும் அவங்க வந்து நடவடிக்கை எடுக்க. இது மாதிரி நிறைய இடத்துல இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது. அது ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார். அதே ப்ராப்ளம் இப்ப எங்க வீட்டு, இப்ப நான் அதே கம்பெனி தான் போட்டேன் நான் வீட்டுக்கு. சரி. ஒரு 6 months நல்லா தான் ஒர்க் ஆயிடுச்சு. இப்போ ஒரு வாரமா வரல சார். சரி. இத்தனையும் அந்த பையன் எனக்கு தெரிஞ்ச பையன் தான். அந்த பையன் கிட்ட டெய்லி போன் அடிக்கிற வரமாட்டான். ஒண்ணும் இல்ல, இது சம்பந்தமா நீங்க சட்ட நடவடிக்கை எடுக்கணும்னா நுகர்வோர் கோர்ட்டை தான் சார் நீங்க அணுகணும். அந்த கம்பெனி மேல நீங்க வந்து நுகர்வோர் கோர்ட்ல வந்து நீங்க அணுகி ஒரு பெட்டிஷன் கொடுத்தீங்கன்னா அவங்க மேல என்னன்னா அந்த உங்களுடைய இதெல்லாம் இருக்கு இல்லையா, கம்ப்ளைண்ட் எல்லாம் ஒரு இதா ரெடி பண்ணி அந்த பில்ஸ் நீங்க கொடுத்த பேமெண்ட்டுக்கான ரெசிப்ட் எல்லாம் வச்சு அங்க நுகர்வோர் கோர்ட்ல நீங்க இது பண்ணுங்க. இதுக்கு அதுக்கு பண்றதுக்கு முன்னாடி நீங்க அவங்களுக்கு வந்து ஃபார்மலா வந்து ஒரு மெயில்ல வந்து நீங்க கம்ப்ளைண்ட் இது அனுப்பிச்சிடணும். நீங்க வந்து நடவடிக்கை எடுக்கலைன்னா ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருங்க. நடவடிக்கை எடுக்கலைன்னா நாங்க அடுத்து வந்து கோர்ட் அணுக வேண்டியது இருக்குன்னு அனுப்புங்க. அதுக்கும் அவங்க எடுக்கலைன்னா கண்டிப்பா நீங்க கோர்ட்டை நாடலாம் சார். ஓகே சார், நம்ம கூட இன்னொரு காலரும் இருக்காங்க, உங்ககிட்டயும் பேசிடலாம் சார். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பெயர்? மேடம் விருதுநகர்ல இருந்து பேசுறோம் மேடம். ஓகே சார், உங்களுடைய சந்தேகத்தை நீங்க நேரடியா வழக்கறிஞருக்கு கேட்கலாம். ஐயா எங்க விருதுநகர்ல எங்க இருக்கீங்க? ஐயா விருதுநகர்ல பராசக்தி நகர். ஓகே ஓகே, உங்க பேருங்க? என் பேர் மணிகண்டன்யா. சரிங்க மணிந்திரன், என்ன சொல்லுங்க விஷயம், என்ன விஷயம்? இப்ப அம்மா பேர்லங்கயா கேஸ் அடமான கடன் கேஸ் நடந்ததுங்க. சரிங்க. அம்மா பேர்ல நடந்து 2 வருஷமா நடந்து இப்ப தீர்ப்பாயிடுச்சுங்கய்யா. நம்ம சைடு அமௌண்ட் வர சொல்லி. சரி. இப்ப ஆப்போசிட் பார்ட்டி வந்து மனு வாங்கிட்டு ஒண்ணுமே இது பண்ணாம இருக்காங்க, அமௌண்ட் எதுவுமே கட்டல நமக்கு. சரி, இப்போ 2 நாள் தீர்ப்பாயிடுச்சு. ரைட்டு. இப்போ வந்து அடமானம் யார்கிட்ட வச்சீங்க நீங்க? இல்ல நம்ம பேர் நமக்கு அவங்க அடமானம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல பதிஞ்சு கொடுத்துருந்தாங்க. ஓஹோ, சரி சரி. அதாவது நீங்க அடமானம் நீங்க வந்து நீங்க காசு கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு சார்பா அடமான பத்திரத்தை இருக்கு. ஆமாங்கய்யா, கொடுத்து 11 வருஷம் ஆச்சுங்க, நமக்கு எந்த இதுவும் தரல. கோர்ட்ல என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க? பணத்தை உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டானே? ஆமாங்கய்யா. ஆமாங்கய்யா, கொடுக்கல அப்படிதானே? ஆமாங்கய்யா. ஒன்றும் வேண்டாம், ஆக்ஷனுக்கு பெட்டிஷன் போட சொல்லுங்க. அதாவது என்னன்னாக்கா அந்த சொத்தை வந்து பகிரங்கமாக ஏலத்தில் விடுறதுக்கு உண்டான நடவடிக்கை எடுங்க. ஆட்டோமேட்டிக் கட்டுவான், இல்லைன்னா ஏலத்தில் விட்டுட்டு அந்த பணத்தை நீங்கள் எடுத்துட்டு மீதி அமௌண்ட் வந்து கோர்ட்டில் கட்டிடுங்க. டேரக்டாகவே இந்த ஏலத்துக்கு போயிடுங்க நீங்கள். சரிங்க சரிங்க சார். தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க, உங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பெயர்? மேடம் நான் கோயம்புத்தூர்ல பேசுறேங்க. ஓகே சார், உங்களுடைய சந்தேகத்தை நீங்க நேரடியா வழக்கறிஞருக்கு கேட்கலாம். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். சார் நான் கோயம்புத்தூர்ல பேசுறேன் சார். சரி சொல்லுங்க சார். என் பேர் செல்வகுமாருங்க. ஓகே சார், செல்வகுமார் சார் சொல்லுங்க சார். நம்மளுடைய பையன் என்னோட வண்டிக்கு சார் 2 வீலரு. சரி. என்னோட பையன் வந்து ஒரு வண்டி பிரேக்காக எடுத்துட்டு ஒரு ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துருக்காப்புலங்க. ஃப்ரெண்ட் எடுத்துட்டு போயிட்டாரா? சரி ஓகே. ஃப்ரெண்டு கிட்ட அவரை ஓட்டிட்டு போய் ஒரு ஆக்சிடென்ட் பண்ணி ஒருத்தர் ஸ்பாட் அவுட் ஆயிட்டாருங்க. சேர்த்துட்டாங்களா? ஓகேங்க. ஆமா சார். அது எங்களுக்கு இன்டிமேஷன், ஒரே ஒரு இன்டிமேஷன் தான் வந்தது. சரி. அதுக்கப்புறம் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்கார அவங்களுக்கு ரொம்ப மணி இன்சூரன்ஸ் பண்ணி கிளைம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆமா ஆமா சார். இப்போ அந்த பணம் எங்கிட்ட கலெக்ட் பண்ண சொல்லி நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க சார். யாருக்கு கொடுத்துருக்குது நோட்டீஸ்? நோட்டீஸ் ரிலையன்ஸ் கம்பெனிக்கார வந்து எங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்குறாங்க. உங்களுக்கு எப்படி கொடுப்பாங்க நோட்டீஸ்? இன்சூரன்ஸ் இருக்கா? வண்டிக்கு இன்சூரன்ஸ் இருக்கு இல்லையா? வண்டி ஓனர் நாங்க தான் கட்டிங்க சார். சரிங்க. எங்க மேல கொடுத்துருக்காங்க சார். இல்லைங்க, வண்டி ஓனரா இருந்தாலும் வண்டிக்கு இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருந்துச்சா இல்லைங்களா? இருக்கு சார். இருந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்கார பார்ட்டி பணம் கொடுத்துட்டாருங்க. பணம் கொடுத்துட்டாங்க இல்லையா? கொடுத்துட்டாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சது. அதுக்கு சம்பந்தமா வேற எதுனா உங்க மேல இது பண்ணாங்கன்னா அவங்க சம்பந்தமா கோர்ட்ல ஃபைல் பண்ணுங்க, அவங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணுங்க. சரி, அப்புறம் ஃபைல் இல்ல அவங்களே ஃபைல் பண்ணி எங்களுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க சார். சரி, என்னன்னு வந்திருக்கு நோட்டீஸ்? ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பண்ண முடியாதுங்க. அது எப்படி? உங்களுடைய வண்டிக்கு வந்து நீங்க அது இன்சூரன்ஸ் இருந்திருக்கு, ஆக்சிடென்ட் பண்ணது வேற ஒரு நபர், அது சம்பந்தமா கோர்ட்லயே ஆர்டர் போட்டு இது மாதிரி இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்ப எப்படி உங்களை அட்டாச் இது பண்ண முடியாது? நீங்க அது சம்பந்தமா உங்களுடைய லோக்கல்ல வழக்கறிஞரை கன்சல்ட் பண்ணிட்டு அது சம்பந்தமா சட்ட நடவடிக்கை எடுத்துக்கலாங்க. அடாக் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க சார். அடாக் நோட்டீஸ். சரி சரி சரி. அடாக் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க சார். சரிங்க, அதுதான் நீங்க பண்ணீங்க. இது கோர்ட்டு மூலியமா தான் இதுக்கு வந்து தீர்வு காண முடியும். நீங்க சரியா லோக்கல்ல வழக்கறிஞரை பிடிச்சி கண்டிப்பா இமிடியட்டா நீங்க அதுக்கான தீர்வு இது பண்ணுங்க. எங்களுக்கு ஆக்ஷன் எடுக்குமாங்களா சார்? எடுக்க மாட்டாங்க சார். புரியலங்க? எங்க மேல ஆக்ஷன் எடுப்பாங்களா? எடுக்க மாட்டாங்களா சார்? இல்லைங்க, உங்க மேல எப்படிங்க எடுக்க முடியும்? உங்க தான் வண்டிக்கு இன்சூரன்ஸ் இருந்திருக்குது. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா வந்து இன்சூரன்ஸ் அதுக்கு தான் நம்ம பண்றோம். ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி தான் அதுக்கான பேமெண்ட்டை கொடுக்கணும். கொடுத்துட்டாங்க சார். கொடுத்துட்டாங்கன்னா அப்புறம் எப்படி உங்க மேல எதுக்கு அவங்க இது பண்றாங்க?
சரியா? அதனால பேமெண்ட் எங்க மேல வசூல் பண்றதுக்கு எங்க மேல அதுதாங்க அது மாதிரி சும்மா மிரட்டுவாங்க. நீங்க அது சம்பந்தமா சட்ட நடவடிக்கை நீங்க அட்வொகேட்டை கன்சல்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புங்க. எதை பேஸ் பண்ணி நீங்க எங்களுக்கு வந்து நீங்க அனுப்பிச்சிருக்கீங்க, அதுக்கான இதை கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. சரியா? ஓகே சார், ரொம்பவே தெளிவா சொன்னீங்க சார். நம்ம ஒரு வாட்ஸ்அப் கேள்விக்குள்ள போயிடலாம். ராதா அப்படின்றவங்க வந்து கோவையில இருந்து கேட்டிருக்காங்க. இவங்களுடைய கேள்வி என்னவாக இருக்கு அப்படின்னா, பொதுவான ஒரு கேள்விதான் சார். ஒரு ரிட்டையர்ட் போலீஸ் அதிகாரி கிரிமினல் வழக்கில் தண்டனை பெற்றால் அவரது பென்ஷன் பாதிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க சார். அதாவதுங்க, நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாலே அரசாங்கத்துக்கு நம்மளுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு கூட உங்களுக்குன்னு சில பொறுப்புகள் இருக்குது, சில லைபிலிட்டி இருக்குது, இப்படி தான் சில ஒழுங்குமுறை இருக்குது. அந்த வகையில் அந்த ஒழுங்குமுறையை நீங்கள் கடைப்பிடிச்சி தான் ஆகணும்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட் ரூல்ஸில் சொல்லுது, நடத்தை விதிகள் சொல்லுது. அதனால் நீங்கள் கிரிமினல் வழக்கு மாட்டிக்கிட்டீங்க, அதில் கன்விக்ஷன் ஆகிட்டீங்கன்னாக்கா கண்டிப்பாக பென்ஷன் பாதிக்கும். ஓகே சார். சார் ஒரு வாட்ஸ்அப் கேள்வி சார். சார் இப்போ இவங்களோட கேள்வி என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து தீபாவளி சீசன் இல்லையா? ஸோ தீபாவளி சீசனால் பட்டாசு நிறைய பேர் விற்கிறாங்க, போலியான பட்டாசும் விற்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் அதிகாரிகள் வந்துட்டு அந்த போலீஸ் பட்டாசு விற்கிறத வந்து ஸ்டாப் பண்ணாமல் இருக்காங்க. இது மூலியமா நிறைய பேர் இறந்து போகிறாங்க. ஸோ இதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கணும் சார்? அதாவதுங்க, இது தீபாவளி சீசனு, கொள்ளடிக்கிறதுக்கு எல்லாம் ரெடியாக தான் இருப்பான் வியாபாரிகள். இது அதிகாரிகள் தான் வந்து ரொம்ப அலர்ட்டாக இருக்க வேண்டிய டைம். இந்த ஃபஸ்ட்டு இந்த வீக் ஃபுல்லாக இன்னும் 2 வாரத்துக்கு வந்து தயவுசெய்து அதிகாரிகள் ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். பழைய பட்டாசு போன வருஷம் உள்ள பழைய பட்டாசை விற்பான் ஒன்று. ரெண்டாவது வந்து புஸ்வானமாக இருக்கும், அதை போய் குழந்தை கொளுத்தும் போது டமால் வெடிக்கும், உயிருக்கு ஆபத்தாக முடியும். போலி பட்டாசை வச்சுருப்பான். அதனால் இது சம்மந்தமாக யார் லைசன்ஸ் கொடுப்பா? போலீஸ் கொடுக்கணும் லைசன்ஸ் நம்பர் 1. அடுத்தது வந்து ஃபயர் சர்வீஸ்லேருந்து கொடுக்கணும். இவங்க 2 பேர் முக்கியம். ஃபயர் சர்வீஸ் விடுங்க, தீ பற்றினா ஒன்றாவது வைப்பாங்க, அதை செய்வாங்க. ஆனால் காவல்துறை அதிகாரிகள் ரொம்ப அலர்ட்டாக எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு நாளைக்கு 3 முறையுமாவது சர்ப்ரைஸ் விசிட் அந்த ஏரியாவில் கண்டிப்பாக நடத்தணும். ஏன்னா போலி பட்டாசு வந்து உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடியது. அதிகாரிகள் தயவுசெய்து சீரியஸாக ஆக்ஷன் எடுக்கணும். அது தவறும் பட்சத்தில் கண்டிப்பாக அதிகாரிகள் மீது துறை நடவடிக்கையும் எடுக்கலாம், கிரிமினல் நடவடிக்கையும் எடுக்கலான்றதை மனசில் வச்சுங்க. ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க சார். இப்போ இருக்க நடைமுறைக்கு என்ன அவசியமோ அதை சொன்னீங்க சார். நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பெயர்? குமார் மேடம், காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறேன். ஓகே குமார், உங்களுடைய சந்தேகத்தை நீங்க நேரடியாக வழக்கறிஞருக்கு கேட்கலாம். ஓகே மேடம், சொல்லுங்க ஐயா. சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார், நான் ஒருத்தருக்கு என்னோட நம்பருக்கு தான் கொடுத்துருந்தேன், ஒரு 10 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துருந்தேன். 10 லட்சம் கொடுத்துருந்தீங்களா? சரிங்க சார். ஆமாங்க சார். அவரு அதுக்கு பதிலாக எனக்கு வந்து ஆர்டிஜிஎஸ் பேங்க் மூலியமா நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருந்தேன் அவருக்கு. சரி சரி சரி. அவர் வந்து எனக்கு செக் கொடுத்துருந்தாப்ல 5 லட்சம் ரூபாய்க்கு. ஓகே. இப்ப கொடுத்த 6 வருஷம் ஆகுது சார். தரேன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருந்தாப்புல. இப்ப திடீர்னு போன வாரத்துல என்ன பண்றாப்புல, போனு பிளாக் பண்ணிட்டாப்புல, இருக்க இடமும் ஷிஃப்ட் பண்ணிட்டாப்புல. இப்ப எங்க இருக்காருன்னு தெரியல. எங்க இருக்காங்கன்னே தெரியலீங்களா? தெரியல. ஆமா ஆமா சார், அது கடன் வாங்குறவங்க அப்படிதான் சார் பண்ணுவாங்க. அதாவது கொஞ்ச நாள் இருப்பாங்க, அப்புறம் அப்படிதான் போயிடுவாங்க. நம்ம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கு. என்ன விஷயம்னா, நீங்க இப்ப எழுதி எதனா வாங்கிருக்கீங்களா? உங்கள்கிட்ட எழுதி வாங்கல சார், செக் மட்டும் வாங்கியிருக்கேன். என் பேங்க் டிரான்ஸ்ஃபர் இருக்கு. சரி, செக் நீங்க வந்து வாங்கினீங்களா? செக் டெபாசிட் பண்ணீங்களா பேங்க்ல? இல்ல பண்ணல, டேட் போடாம வச்சிருக்கேன். நான் டேட் போடாம தான் வாங்கினேன் சார். ஃபர்ஸ்ட் செக் டெபாசிட் பண்ணணும் சார். அட்லீஸ்ட் அந்த கேஸாவது நம்ம போட முடியும். என்ன சார் பண்ணணும்? அதேதான் கேக்குறேன். என்ன பண்ணணும் ப்ரொசீஜர்? ப்ரொசீஜர் வந்து ஃபர்ஸ்ட் போலீஸ் கம்ப்ளைண்ட் ஒன்னு கொடுக்கணும், அது ஒரு சைடு. இது மாதிரி நியர்பை போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? நியர்பை போலீஸ் ஸ்டேஷன்ல இமிடியேட்டா கம்ப்ளைண்ட் கொடுங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது நீங்க அதாவது எந்த இதுவுமே எழுதி வாங்கலன்றீங்க, எதுவும் பண்ணலன்றீங்க, 10 லட்ச ரூபா கொடுத்துக்கிறீங்க. அது மிகப்பெரிய அமௌண்ட். எந்த இதுவுமே இது இல்லாம நீங்க எதை பேஸ் பண்ணி சார் கொடுத்தீங்க? செக் கொடுத்தாங்கன்னா ஒரே வார்த்தை என்ன சொல்லுவாங்கன்னா, என் செக் காணாம போயிடுச்சு, அவர் எடுத்துட்டு சும்மா சொல்றாருன்னு கூட சொல்லுவாங்க. சரி, இருந்தாலும் நீங்க ஆர்டிஜிஎஸ் தான் பண்ணிருக்கீங்க, அதனால அது ஒரு எவிடன்ஸ் தான் அது கண்டிப்பா. சரியா? இது சம்பந்தமா என்கிட்ட வந்து ஆசை வார்த்தை கூறி எனக்கு வந்து இது மாதிரி கஷ்டம் இருக்கு, துயரம் இருக்கு, எனக்கு கொடுங்க, நான் திரும்பி கொடுத்துறேன்னு சொல்லி என்னை ஏமாத்தி என் காசை வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கிரிமினல் கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுங்க போலீஸ்ல, கிரைம்ல கொடுங்க. கண்டிப்பா அது சம்பந்தமா அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. எடுக்கலன்னா கோர்ட் மூலமா டைரக்ஷன் வாங்கி எஃப்ஐஆர் போறதுக்கு ரெடி பண்ணுங்க. ஒன்னு வந்து இந்த செக்கை டெபாசிட் பண்ணிருங்க பேங்க்ல. அவங்க கொடுத்த செக் இருக்கு இல்லையா, அந்த செக்கை டெபாசிட் பண்ணீங்கன்னா தான் அது அவங்க கொடுத்த அக்கௌண்ட்ல பணம் இருக்கா இல்லையான்னு வரும். இல்லைன்னா அது ஒரு கேஸா தனியா வந்து 138 போட்டு அது ஒன்று நடந்துட்டு இருக்குங்க சார். 2 இதுல எதனா ஒன்று தீர்வு கண்டிப்பா வரும் உங்களுக்கு.
நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேங்க சார். அடுத்தது செக்கை டிபாசிட் பண்ண 2 கேஸா போட்டுமா? இமீடியட்டா செக்கை டெபாசிட் பண்ணுங்க. அது முக்கியமானது. ஏன்னா செக் கொடுத்தது நீங்க எதுவுமே இது பண்ணலன்னா பேங்க்ல நான் கொடுத்துட்டேன் அவர் எடுக்கல, அவர் தான் எடுக்காம விட்டாருன்னு சொல்லுவாங்க. சரியா? சரி. அதனால வந்து அவங்க அந்த சைன்லாம் கரெக்டா அவங்க போட்டிருக்காங்களா, எழுதி கொடுத்துருக்காங்களா அமௌண்ட்லாம்? எழுதி கொடுத்துருக்காங்க. ஆமா. சரி, அதெல்லாம் நீங்க வந்து எல்லாம் இது பண்ணி ஃபைல் பண்ணிட்டு செக்கை டெபாசிட் பண்ணுங்க. பணம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பணம் வந்துடும். சப்போஸ் பணம் இல்லைன்னா ரிட்டர்ன் வரும். ரிட்டர்ன் வந்துச்சுன்னா அதோட மெமோ இது கொடுப்பாங்க. அதை வாங்கி வச்சு அதை வச்சு தான் நம்ம ஃபைல் பண்ண முடியும். ஒரு லீகலா ஒரு நோட்டீஸ் ஒன்று அனுப்புங்க அதுக்கப்புறம் வந்த பிறப்பு. அதுக்கு நோட்டீஸ் அனுப்ப அவரோட அட்ரஸே தெரியாது, எங்க இருக்காருன்னு தெரியாது. அதான் சார், எங்க இருக்காருன்னு தெரியாம நீங்க போய் பணத்தை கொடுத்தோம்னா நம்ம கொஞ்சம் கஷ்டம் தான் சார். அதனால வந்து அவங்களோட ஆதார் கார்டு எதனா இருக்கா? அவர் போன் நம்பர் தான் இருக்கு என்கிட்ட. சரி, போன் நம்பர் கூட அவங்க சிம் கார்டு தூக்கி போட்டு வேற வாங்கிடுவாங்க சார். அதெல்லாம் இல்ல, அது வர்க் வேற நம்பர்ல இந்த அதான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க சார். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் இமிடியேட்டா அதை பண்ணுங்க. சரியா? சரிங்க சார். அதாவது நீங்க கடன் வந்து கொடுத்து எத்தனை வருஷம் ஆகுது? 6 வருஷம் ஆகுது சார். நல்லா மனசுல வச்சிங்க. தயவுசெய்து இந்த 6 வருஷன்றதை தயவுசெய்து நீங்க மறந்துடணும். ஏன்னா ஒரு கடன் கொடுக்கும்போது 3 வருஷத்துக்குள்ள நீங்க கோர்ட்ல போனாதான் செல்லுபடியாகும். 3 வருஷத்துக்கு பிறகு நீங்க கேஸே போட முடியாதுன்ற சட்டம் இருக்குது. நான் இதை பப்ளிக்ல சொல்லக்கூடாது. 6 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தா தயவுசெய்து சொல்லாதீங்க. அது என்னன்னாக்கா அது வந்து செக் இருக்கு இல்லையா, இதை வந்து சைலண்டா இருங்க. இது வந்து நேரம் அட்வொகேட்டை போங்க. அது ஒரு சட்டத்துக்கு உட்பட்டு என்ன நடவடிக்கையுமோ எடுப்பாங்க. ஏன்னா இது வந்து ஓப்பனில் இருக்கிறத நான் சொல்லக்கூடாது. நீங்கள் அட்வொகேட்டை போயிட்டு ஷார்ட்டாக சொல்கிறேன் பாருங்கள். 420 எடுக்கலாம் கிரிமினல் கேஸு 1. 2வது செக் கேஸு பவுன்ஸ் ஆச்சுன்னா 138 எடுக்கலாம். இது இல்லாமல் போலீஸ் கேஸும் போடலாம், தப்பே இல்லை. 3 ஆங்கிளும் எடுக்கலாம். இது சட்டத்தில் தெளிவாக இருக்கக்கூடிய அட்வொகேட்டை அணுகி நீங்கள் கேட்கணும். இது பப்ளிக்கில் சொல்ல முடியாது. நீங்கள் அட்வொகேட்டை பாங்க. 6 வருஷம் தயவுசெய்து மறந்துடுங்க. சரிங்க, நன்றி. ஓகே சார். சார் இப்போது நெக்ஸ்ட் ஒரு கேள்வி இருக்குது. ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா எந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்துட்டு இன்சூரன்ஸ் பொறுப்பு எடுத்துப்பாங்க, இன்சூரன்ஸ் கம்பெனி பொறுப்பு எடுத்துப்பாங்க, எந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து ஓனர் எடுத்துக்க சொல்லுவாங்க சார்? இது நல்ல கேள்விங்க. கொஞ்சம் சுருக்கமாக சார். ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, அதில் வந்து கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க லைசன்ஸில். அதாவது என்ன, இன்சூரன்ஸு கண்டிஷனை வயலேட் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா அந்த அமௌண்ட்டை வந்து ஓனர் தான் கட்டணும். ஆனால் கண்டிஷன் வயலேட் பண்ணல அப்படின்னாக்கா அது இன்சூரன்ஸ் கம்பெனியே கட்டிடுங்க. இதுதான் ஷார்ட். ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க சார். கலைச்செல்வன் சாருக்கும் விஜயகுமார் சாருக்கும் சட்டம் ஒரு வகுப்பறை நிகழ்ச்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். மனமார்ந்த நன்றி. வணக்கம். உங்களிடமிருந்து விடைபெறுவது யாழினி திருமுகம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சட்டம் ஒரு வகுப்பறை. நன்றி.